அத்தியாயம் 28. காற்றில் கலைந்த அவளின் அசரீரி. 800 வருட பழமையான திருக்கோவிலில் லிங்கத்தாண்டவர் மகிமையை கேட்டு அவரை தரிசனம் செய்து திருப்தி அடைந்த அனைவரும் சிறிது நேரம் கோவிலை சுற்றி பார்த்துவிட்டு வெளியேறினர். பாலாவும் தன்னிடம் யாரும் அவ்வளவாக பேசவில்லை என்று தெரிந்தும் வசுந்தரா என்று அவர்களின் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தான். அதை பார்த்து எரிச்சல் அடைந்த வாசு அவனை பிடித்து எடுத்து, டே அறிவு கட்டவனே, நீ கொஞ்சம் நல்ல கண்ணை திறந்து பாருடா. உன்னை யாருமே இங்கே மதிக்கலை. ஆளுக்கு பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுவும் உன்னோட வசுந்தராவை பாரு, சூர்யா மாமான்னு அவன் பின்னாலேயே சுத்துறா. நீ என்னடானா இப்படியே அவங்க பின்னாலேயே போகிற. பேசாம வா போலாம், வேற பிளான் பண்ணிக்கலாம் என்றான். கோவத்தில் பாலாவை பார்த்த வாசு சொல்வதை கேட்ட பாலா அப்போதுதான் உணர்ந்தான் வசுந்தரா ஒரு நொடி கூட பார்க்கவில்லை என்பது. அவன் மனதை புண்படுத்தியது. அவன் திரும்பி அவனது வீட்டை நோக்கி நடந்தான். வாசுவும் அவன் பின்னாலேயே சென்றான். நண்பர்கள் அனைவரும் ஊரை சுற்றிவிட்டு மாலையில் வீடு திரும்பினர். ஆனால் பாலா வாசுவும் என்றும் இருவரும் இவர்களுடன் வந்திருந்தனர் என்பதை யாரும் யோசித்து கூட பார்க்கவில்லை. அனைவரும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தனர். அப்பொழுது மனோஜ், இந்த வீட்டுக்கு பின்பக்கம் தோட்டம் இருக்குதானே, தென்னந்தோப்பு, நாளைக்கு அங்கே போகலாமா என்றான். உடனே ராம், நாளைக்கு காலையில் ஆற்றுக்கு குளிக்க போகலாம், ஈவினிங் தோட்டத்துக்கு போகலாம் என்று திட்டத்தை கூறினான். அதற்கு கௌதம், நடந்து வயிறு காஞ்சி போச்சுடா, இப்போ சாப்பிட போகலாம் வாங்கடா என்றான் தன் வயிற்றை தடவிக்கொண்டேன். என்னடா இன்னும் இதை சொல்லலையேன்னு நினச்சிட்டேன்டா. கௌதம், நீ சொல்லிட்ட, உன் மேலே தான் வச்சு இருந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டடா என்று கூறி சிரித்தான். அதற்கு கௌதம், ஆமாண்டா ராம், உன்ன மாதிரியே தான் என் பசியும் ஆட்டம் போட்டுடுச்சு, புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே பாரு, கையில் தட்டுத்தோட வராங்க என்றான். கை கட்டிய திசையில் அனைவரும் பார்த்தனர். அங்கே தனலட்சுமி கையில் தட்டுடன் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். வாங்க ஆண்டி, வாங்க, தட்டை இப்படி வையுங்க ஆண்டி என்று சிரித்து கொண்டே அவர் கையில் இருக்கும் தட்டை பார்த்தான் கௌதம். மாலை சிற்றுண்டிக்கு என தனலட்சுமி வீட்டில் செய்யப்பட்ட முறுக்கு, அதிரசம், லட்டு, மிச்சர், ஜாங்கிரி இன்னும் பல தின்பண்டங்களை கொண்டு வந்து அனைவரிடம் கொடுத்தார். அனைவரும் தனலட்சுமி இவர்களுக்கு என பிரத்யேகமாக தயாரித்து மாலை சிற்றுண்டியை ருசித்து உண்டனர். கௌதம் ஒரு கையில் அதிரசமும் மறு கையில் முறுக்கையும் எடுத்துக்கொண்டு ஒரு சேர ஒரே நேரத்தில் இரண்டையும் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். வாயில் அதிரசத்தை அடைத்து கொண்டே கௌதம், சூப்பராக இருக்கு ஆண்டி, சூப்பராக இருக்கு என்று உளறினான். அவன் கூறிய விதத்தை கேட்டு அனைவரும் சிரித்தனர். அவன் கூறியது யாருக்கும் புரியவில்லை என்றாலும் அவன் தலையை ஆட்டி கொண்டு கூறுவதை வைத்து தின்பண்டத்தின் சுவையை பற்றி கூறுகிறான் என்று புரிந்து கொண்டனர் தனலட்சுமி. எனவே தனலட்சுமி, சரி தம்பி, நல்லா சாப்பிடுங்க என்று அங்கிருந்து சிரித்து கொண்டே நகர்ந்தார். அப்பொழுது மனோஜ், இவன் சாப்பிட்றதில் பார்த்தாலே என்னால் சாப்பிட முடியலை மச்சான், நான் ரூமுக்கு போகிறேன் என்றான். எனக்கு போதும் என்று கூறி எழுந்து நின்றான். அதற்கு கௌதம், கொஞ்சம் கவலைப்படாமல், அப்போ உன் தட்டில் இருக்கிறதையும் நானே சாப்பிட்றேன் என்று அவன் தட்டையும் தன் அருகில் எடுத்து கொண்டான். அதை பார்த்த மனோஜ், என்னமோ பண்ணி தொலை, நான் போகிறேன் என்று சொல்லி சென்று விட்டான். கௌதம் செய்யும் சேட்டையை பார்த்து பெண்கள் அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது உமா எழுந்தாள். நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு என்று கூறிவிட்டு நடக்க எத்தனித்தாள். அப்பொழுது சூர்யா, இரு, நானும் வரேன் உமா என்றவன் அவன் எழுந்து நண்பர்களுடன் திரும்பி, ஹாய் கைஸ், நான்
அம்மா ரூமுக்கு போயிட்டு வரேன் என்றான். அதற்கு ராம் சரிடா என்று தலையை ஆட்டினான். உடனே வசுந்தரா இருங்க நானும் வரேன் என்று எழுந்து சூர்யாவும் மற்றும் உமாவிடம் சேர்ந்து நடக்கத் துவங்கினாள். சீதாலட்சுமி உமா சூர்யாவை நடத்துவது போல தான் வசுந்தராவையும் நடத்துவார். மூவரும் சீதாலட்சுமியின் அறைக்கு சென்று சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். உமா சீதாலட்சுமியின் மடியில் படித்து இருந்தால். அப்பொழுது சூர்யாவும் வசுந்தராவும் அவர்களின் சிறு வயது புகைப்படங்களை பார்த்து கொண்டு அந்த அழகான நினைவுகளை பற்றி சீதாலட்சுமியிடம் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த புகைப்படங்களின் அதிக சூர்யா மற்றும் வசுந்தரா இருவரும் தான் இருந்தனர். நால்வரும் அனைத்தையும் ஆசையுடன் பார்த்து கொண்டு இருந்தனர். அதில் ஒரு புகைப்படத்தில் வசுந்தராவும் சூர்யாவும் கன்னத்தில் முத்தம் கொடுப்பது போல எடுக்கப்பட்டிருந்த அதை பார்த்த வசுந்தரா கன்னம் சிவக்க வைக்கப்பட்டாள். அவள் வெக்கப்படுவதை தலை நிமிர்ந்து பார்க்காத சூர்யா சீதாலட்சுமியும் உமாவும் அதை பார்க்கிறார்களா என்று சங்கடத்துடன் ஆல்பத்தின் அந்த பக்கத்தை அவசரமாக திருப்பினான். அப்பொழுது அந்த ஆல்பத்தின் ஒரு பக்கத்தில் மட்டும் திருப்பாமல் சூர்யா அதை பார்த்து கண் கலங்கி அவன் பார்த்த அந்த புகைப்படத்தில் மகேந்திரன், சீதாலட்சுமி, சூர்யா, வசுந்தரா, உமா என ஐவரும் இருந்தனர். அதில் மகேந்திரன் தன் உறைந்து போன புகைப்படம் அப்படியே நின்றார். அவரை பார்க்கும்போது அந்த புகைப்படம் எடுத்த தருணம் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார் என்பது அனைவருக்கும் புரியும். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கான தருணத்தை எண்ணி சூர்யா கண் கலங்க அமர்ந்திருந்தான். அவன் தோளை வசுந்தரா ஆதரவாய் பற்றி கொண்டாள். வசுந்தராவும் சூர்யாவும் அமைதியாய் இதை பற்றி சீதாலட்சுமி வருத்தப்படாத சூர்யா, எல்லாம் கடவுள் செயல். ஒருவேளை இப்போ உங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா உமா கல்யாணத்துக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். உங்களை எல்லாம் பார்த்து பெருமைப்பட்டிருப்பார். ஆனால் அவர் இடத்துல இருந்து உமா கல்யாணத்தை நீதான் நல்லபடியாக நடத்தணும் சூர்யா என்று சீதாலட்சுமி சூர்யாவை பார்த்து கண் கலங்க கூறினார். உடனே சூர்யா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உமாவை அப்புறம் உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவேன் என்று கூறினான் சூர்யா. ஆனால் அவன் தந்தை இழந்த வழி இன்னும் அவனின் மனதில் நீங்காமல் இருந்தது. உடனே சீதாலட்சுமி சூர்யாவின் தலையை அன்பாய் தொட்டு தடவி, எனக்கு தெரியும் சூர்யா, நீ எங்களை நல்லா பார்த்துக்குவ அப்படின்னு. உங்கள் அப்பாவோட ஆன்மா உனக்கு எப்பவும் துணையாக இருக்கும் என்று கூறினார். அதே நேரம் அந்த பெரிய மாளிகையின் முதல் மாடியில் இருக்கும் மகேந்திரன் படிக்கும் அறை கதவு தானாக ஆடியது. டக் 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 என்று அந்த கதவின் பூட்டு கதவிலும் அடித்து கொண்டே இருந்தது. அதை யாரோ பலமாக பிடித்து உடுக்குவது போல இருந்தது. இரவு 8:30 மணிக்கு ஊர்த்தலைவர் மணிகண்டன் வீட்டில் பெயருக்கு கூட ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்து காணப்பட்டது. அந்த வீட்டின் முற்றம் பாலாவின் அறையில் ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கியை பாலாவும் வாசும் சேர்ந்து குடித்து முடித்துவிட்டு இருந்தனர். போதையில் பாலா வாசுவிடம் புலம்பிக் கொண்டு இருந்தான். அந்த சூர்யா அவன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காண்டா, என்னோட வசுந்தராவை தூக்கிக்கிட்டு போகலாம்னு பார்க்குறானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? என்னை வாசு ஈஸியாக அந்த சூர்யா தூக்கிட்டு போக விட்டுடுவனா? வசு எனக்கு சொந்தமானவன், விடவே மாட்டேன். டே சூர்யா என்று வாய்க்கு வந்தவற்றை பேசிக்கொண்டே இருந்தான். அதை கேட்ட வாசு நக்கலாக சிரித்து கொண்டே பேசினான். என்ன மச்சான் பண்ணுறது? அந்த சூர்யாவை தூக்கிட்டு போகலாம். உன் வசு அவன்கிட்ட ஓடி ஓடி போய் ஒட்டிக்கிறான். நீ வேணா பாரு. சூர்யா அந்த பொண்ணை, அதான் உன் வசுந்தராவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி என்று
வாசு முடிக்கும் முன் பாலா அவனை இடைமறித்து கத்தினான். போதும் போதும் போதும், அதுக்கு நான் விடமாட்டேன். அந்த சூர்யாவை நான் கொலை பண்ணணும். அப்போ என் வசுந்தரா எனக்கு மட்டும்தான் என்று ஆத்திரமாக பேசினான். அப்பொழுது மித்ரன் பாலா அறைக்குள் வந்தான். காலியாக சூப்பர் கிடைக்கும் விஸ்கி பாட்டிலையும் தரை முழுக்க சிதறியிருக்கும் உயிரற்ற சிகரெட் துண்டுகளையும் பார்த்த மித்ரன் கோபமடைந்து அவன் பாலா மற்றும் வாசு இருவரையும் பார்த்து, என்னடா பழக்கம் இது என்று மிரட்டும் தோணியில் கேட்டான். ஆனால் அதற்கு வாசு சிரித்து கொண்டே பதில் கூறினான். அண்ணா, இது கூட உனக்கு தெரியாதா? இது குடிப்பழக்கம் அண்ணா என்று கேலியாக. உடனே பாலா வாசு கூறியதற்கு உடன்படுவது போல தீவிரமாக தலையை ஆட்டிக்கொண்டு, ஆமாம் ஆமாம் மித்ரா, இது குடிப்பழக்கம்தான் மித்ரா என்றான். இந்த இருவரின் பதிலை கேட்டு மித்ரன் கோபம் அதிகரித்து, உங்கள் 2 பேருக்கும் என்னை பற்றி எப்படி தெரியும்? கிண்டலாடா பண்ணுறீங்க? உங்கள் 2 பேருக்கும் நான் என்ன வேலை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கத்தினான். அதற்கு வாசும், என்ன வேலை கொடுத்தீங்க அண்ணா, சொல்லுங்க என்றான். உடனே மித்ரன் தன் தலையை கை வைத்து கொண்டே கேட்டான். அதை மறந்து போச்சாடா உங்களுக்கு? பின்ன பாலாவை பார்த்து, டே பாலா, உனக்கு வசுந்தரா வேணுமா வேண்டாமா என்று கத்தினான். எனக்கு வேணும், எனக்கு வசு வேணும் மித்ரன், எனக்கு வசுந்தரா வேணும் வேணும் என்று திரும்பி திரும்பி அதையே கூறினான் பாலா. அதை கேட்ட மித்ரன் எரிச்சல் அடைந்து, வாய மூடு பாலா, உனக்கு வசுந்தரா வேணும் அப்படின்னா எனக்கு அவ தலைமுடியும் துணியும் வேணும், அதை கொடு என்று தன் கையை நீட்டி கேட்டான். உடனே வாசு, அது அது அதான் இப்போ இவன் கிட்டையே இல்லை என்று கூறி கூறி என்று சிரித்தான். வாசு சொன்னதை கேட்ட மித்ரன் பாலாவை கோபத்துடன் பார்த்து, என்ன பாலா, இல்லையா? அப்போ அதை கொண்டு வரலையா என்று கேட்டான். அதற்கு வாசு பதில் கூறினான், இல்லை 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 என்று சொல்லி சிரித்தான் போதையில். உடனே மித்ரன், அப்போ இன்னைக்கும் பேய் என்னதான் போனீங்க? நான் கேட்டது கொண்டு வராமல் அப்படி என்ன உங்களுக்கு வேலை இன்னைக்கு என்று கோபத்தில் வார்த்தையை கடித்து துப்பினான். அதற்கு வாசு, எங்கள் வசுந்தரா இவன்கிட்ட கூட வரலை, இவன் கூட பார்க்க இல்லை, நாங்களும் அவன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றினோம், ஆனால் என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை என்று தனது பேண்ட் பாக்கெட்டில் கையை வைத்தபடி கெட்டியாக கேலி சிரித்தான். உடனே மித்ரன், இப்போ போய் அதை கொண்டு வாங்க, திருடிட்டு வாங்க போங்க, எனக்கு அது நாளைக்கு ராத்திரிக்குள்ளார வேணும், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, போங்க என்று அதட்டினான். பின் அவன் முகத்தை தீவிரமாக வைத்து கொண்டு, நாளைக்கு ராத்திரி பூஜை பண்ணணும்னா நாளைக்கு காலையில் நீ உமாவோட புருஷன், அதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண பிரயோஜனம் இல்லை, நேரத்தை கடத்தாமல் கொண்டு வாங்க போங்க என்று கத்தினான் மித்ரன். உடனே பாலா, இல்லை இல்லை இல்லை, நான் இப்போவே போய் கொண்டு வரேன், டேய் வாசு வாடா போலாம் என எழுந்து வாசுவை இழுத்தான் பாலா. ஓரளவு நிதானத்தில் தான் இருந்தான். ஆனால் வாசு லேசாக தள்ளாடினான். மித்ரன் வாசு போதையில் ஆடுவதை பார்த்த கோபத்தில் அவனை பிடித்து அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று 2 அடி வைத்தான். யாருடா யாருடா அது என்னை அடித்தது? போதைய தெளிஞ்சு போச்சு, அடித்த அடியில் எம்மா என்று வாசு தன் தலையை ஒடுக்கி கொண்டான். அதுக்கு தான் அடித்தேன், ஏறினா போதை உனக்கு இப்போ இறங்கிடுச்சா? போடா வாசு, பாலா கூட போய் வாடா என்று மித்ரன் வாசுவை பார்த்து முறைத்தபடி கூறினான். பாலா வாசுவை தரதரவென இழுத்து கொண்டு வெளியேறினான். இருவரும் நடுசாலையில் நடந்து சென்று கொண்டு இருந்தனர். அவர்கள் சுற்றி இருள் சூழ்ந்திருந்தது. வாசுவிற்கு நேற்றிரவு அவன் வாங்கிய அடி நினைவிற்கு வந்தவுடன் அவன், அடே பாலா, அசதியாக இருக்கும்னு
அருவாமனையை மேலே உட்கார சொன்னா எப்படிடா, கிழிஞ்சிடும்டா என்றான். சி, ஏண்டா பேசுகிற எருமை என்று அவனை அதட்டினான். அதற்கு வாசு, எனக்கு புரியலையே. டே பாலா, நேற்று தாண்டா இதே ரோட்டில் பேய்கிட்ட அடி வாங்கி பேய் ஓட்டம் ஓடினோம். இன்னைக்கு இதே வழியில், அதுவும் ராத்திரியிலேயே கூப்பிட்டு வந்து முடி முடிவே கொண்டு வா முடியை கொண்டு வா, துணியை கொண்டு வா அப்படின்னு. ஏண்டா, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பேய் வந்துடுச்சுன்னா ஐயோ என்று பயத்தில் பேசினான். அதற்கு பாலா, பயப்படாமல் நடந்து வா, நான் இருக்கேன்டா ஆவது என்றான். உடனே வாசு, என்னால் இன்னும் ஆவது அப்படின்னு எனக்கு தெரியும்டா என்று தன் மனதில் நினைத்து கொண்டான். ஆனால் நேரில் பாலாவை பார்த்து, அதுக்குள்ளேயாடா இன்னொரு அரை பாட்டில் விஸ்கியை அடித்து தான் மாப்பிள்ளை எனக்கு தைரியம் வரும். என் அண்ணன் அடித்த அடியில் போட்ட மப்பு எல்லாம் இறங்கிடுச்சுடா என்றான். டே, ஏற்கனவே அந்த விஸ்கி முழுசாக நீ குடிச்சிட்ட. நான் உனக்கு இன்னொரு ரவுண்டு குடிக்கிறதுக்குள்ளார நீ மொத்தத்தையும் குடிச்சிட்ட. இன்னும் உனக்கு விஸ்கி வேணுமா? உனக்கு மப்பு குறையிலையாடா? உனக்கு மித்ரன் அடித்த அடியில் நல்லா ஏறிடுச்சு. நீ கொஞ்சம் பேசாமல் வாடா, கடுப்பேத்தாதடா நான் என்று கோபத்தில் கொந்தளித்தான் பாலா. அதற்கு வாசு, விஸ்கி வேண்டாம்டா, நல்ல போதையும் கொஞ்சம் தைரியமும் வேணும். அப்போதான் பேய் வந்தால் கூட நான் பயப்படாமல் அந்த பேய் எனக்கு பயந்து ஓடும் வைப்பேன். பேயா, நீ இங்கே இருந்து போ, பேய் அப்படின்னு அதுக்கிட்ட பேசி அதை தொந்தரவேன் என்று வசனம் பேசினான். அவன் இப்படி போதையில் பேசுவதால் எரிச்சல் அடைந்த பாலா, பேசாம வாடா, நான் எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு யோசித்து நடக்கிறேன், எனக்கு யோசிக்க விடு என்றான். என்னதான் வாசு போதையில் வேண்டும் என்று கேட்டாலும் ஏற்கனவே அவனுக்கு லேசான கிறுக்கமாகத்தான் இருந்தது. அவனையும் அறியாமல் அவ்வப்போது அவன் வாயை குழறுவது, அவன் கண் பார்வை அவ்வப்போது மயங்கி அவன் கால் இரண்டும் தள்ளாடின. அந்த ஆரம்பமற்ற சாலையில் வாசுவும் பாலாவும் மட்டுமே காரூரில் மத்தியில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் தரையில் கால் வைத்து நடக்கும் சத்தம் அவர்கள் காதில் தெளிவாக விழுந்தது. ஆனால் அவர்களிடம் மற்றும் ஒரு நிழல் ஆசிரியராய் அவர்கள் பின் தொடர்ந்து அவர்களை சுற்றி எழுந்து பார்வைகளின் வினோதமாக பயமுற்றும் ஓசைகள் அவர்களுக்கு நடுங்க செய்தது. அங்கு வீசும் குளிர்ந்த தென்றல் காற்று கூட அவர்களின் மீது அனலாய் வீசியது. மர்மம் தொடரும்.